ஒன்று ரெண்டுக்கெல்லாம் பாவம் கதவே இல்லை, கதவு இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்கூல் தொடர முடியல, கதவு ஜன்னல்லாம் ரொம்ப தும்பிட்டு போயிடுது. மழை பெஞ்சாலும் சரி தண்ணி ஒழுகி கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி ஆகிடுது. அதனால அவங்க போன அந்த கம்பியெல்லாம் போட்டால் சாப்பிட்டு கிளம்புது. அதனால எங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த ஜன்னல் எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றி நான் சார் கேட்கேன், அந்த ஜன்னல்லாம் மாற்றி வரப்பே இந்த ஜன்னல் இருந்து அது இடையில இன்னும் மாற்றல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த ஜன்னலை மாற்றாமல் இருக்கனால எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரும்னு நான் பயப்படுறேன். அதனால அந்த ஜன்னல் ஒன்று ரெண்டு சின்ன பிள்ளைங்களுக்கு கதவு இல்லை சாப்பாடு இல்லை, அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணுறேன். எங்களுக்கு என்ன தேவைன்றதை நான் மனுவா எழுதுவேன். நேற்றைக்கு நடந்த ஐயாப்பட்டியில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் எழுந்து தைரியமாக நின்று என்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது, இந்தந்த பிரச்சனையை நீங்கள் போக்க வேண்டும், இந்தந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேணும், அரசு பள்ளிக்கு இதெல்லாம் நீங்கள் செஞ்சால் தான் மாணவர்களாகிய நாங்கள் பயமில்லாமல் நல்லா போய் படிப்போம் என்று சிறப்பாக தைரியமாக எழுந்து பேசிய மாணவி தன்சி அவர்களை பாராட்டுறதுக்காக இப்போ வந்திருக்கேன். ரொம்ப கைவிடுங்க, ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. அந்த காணொலியை பார்த்தேன் நான். ரொம்ப தைரியமாக ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க, வாழ்த்துக்கள். நாம் கோரிக்கையை கேட்கணும், நாம் நல்ல விஷயங்களை பொதுவான விஷயங்களை கேட்குறோம். கேட்கிற பண்பும் கேட்கிற விழிப்புணர்வும் தான் நம்மையும் காப்பாற்றும் நாட்டையும் காப்பாற்றும். அவருக்கு மாணவி தன்சி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். யார் இழுத்தது? என்னோட சின்ன ஆண்கள் யாரு? இவங்க மார்க்ஸ் எங்கள் சித்தப்பா அந்த மாதிரி நிறைய தலைவர்களோட புத்தகங்களை வாங்கி இவங்கள படிக்கணும், இவங்கள மாதிரியே நம்மளும் நல்லதுக்காண்டி போராடணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் உங்களை பற்றி சித்தப்பா சொன்னாங்க, நீங்கள் நிறைய பேருக்கு நல்லது செஞ்சுருக்கீங்களா, நிறைய பேரோட கோரிக்கையை நிறைவேற்றிருக்கீங்களா, உங்களால் எங்களுக்கு ஒரு நல்லது